ஹலோ கண்ணுங்களா, நான் தான் உங்க தர்ஷு வந்திருக்கேன். எங்கும் நிறைஞ்சிருக்கிற எம்பெருமான் ஈசன் உங்களுக்காகவே ஒரு மிக முக்கியமான அவசர செய்தியை அனுப்பியிருக்காரு. அதை பத்தி தான் இந்த ஒரு ஸ்பெஷலான தொகுப்புல நாம பார்க்க போறோம். சும்மா ஏதோ ஒண்ணுன்னு இதை கடந்து போயிடக்கூடாது. குறிப்பா வர்ற மே மாசம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த ஒரு சக்தி வாய்ந்த நாள். அந்த நாளுக்குள்ள ஈசனோட இந்த 10 கட்டளைகளையும் நீங்க முழுமையா உள்வாங்கி அதன்படி உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் கைலைநாதனோட நேரடி கட்டளை. சரி, அந்த மாபெரும் கட்டளைகள் என்னென்னு இப்போ ஒவ்வொன்றா ரொம்ப ஆழமா பார்ப்போம் வாங்க. இந்த கட்டளைகளை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்க கடந்த காலத்தை திரும்பி பாருங்களேன். தனிமையில நின்னு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லாம எத்தனை முறை நாம கண்ணீர் விட்டுருப்போம். நாம வச்ச தூய்மையான அன்புக்கு பரிசா எத்தனை ஏமாற்றங்களை சந்திச்சிருப்போம். கவலையே படாதீங்க என் அன்பான பக்தர்களே. நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் எம்பெருமான் ஈசன் ரொம்ப துல்லியமா கணக்கு வச்சிட்டாரு. அவர் இப்போ உங்களை காக்க முழு மனசோடு முன் வந்துட்டாரு. உங்களோட அத்தனை வழிகளையும் இன்னைக்கு அவர்கிட்ட முழுமையா அப்படியே சமர்ப்பிச்சிடுங்க. ஈசனோட முதல் கட்டளை என்ன தெரியுமா? இனிமே உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கடுமையான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, யாரை கண்டும் எதை கண்டும் நீங்க கொஞ்சமும் பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா பயம்ங்கிறது வெறும் அறியாமை தாங்க. உங்க உடம்போட ஒவ்வொரு அணுவிலும் சிவன் இருக்கார் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத உணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னா மரணத்தை கண்டும் நீங்க பயப்பட மாட்டீங்க. யமனையே உதைத்த அந்த கால பைரவன் உங்க நிழலா துணைக்கி இருக்கும்போது உங்களுக்கு என்னங்க குறை வந்துட போகுது? தைரியமா இருங்க. இப்ப 2வது கட்டளைக்கு வருவோம். இந்த உலகத்துல நாம நிரந்தரம்னு நினைச்சு இறுக்கி பிடிச்சிருக்கிற அத்தனை பந்தங்களும் உறவுகளும் வெறும் மாயதாங்க. இதை நீங்க முதல்ல முழுமையா புரிஞ்சுக்கணும். மனுஷங்க பல நேரங்கள்ல அவங்க தேவைக்காக மட்டுமே நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க இல்லையா? ஆனா உங்களை ஒருபோதும் கைவிடாத ஒரே சொந்தம் அந்த கைலைநாதனான சிவபெருமான் மட்டும்தாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களை ஒரு தாயை விட அதிகமா அரவணைக்க அவர் எப்பவும் காத்துட்டு இருக்கார். அவரோட அன்பு மட்டுமே இங்க நிரந்தரம். இந்த பொய்யான மாயையிலிருந்து நீங்க வெளியே வந்த மறுகணமே ஈசன் உங்களுக்கு கொடுக்கிற 3வது கட்டளை உங்க மனசுல இருக்கிற வன்மத்தை முற்றிலுமா தூய்மைப்படுத்துறது தான். உங்களுக்கு மன்னிக்கவே முடியாத ஒரு பெரிய துரோகம் செஞ்சவங்களை நினைச்சு பழி வாங்கணும்னு உங்க மனசை நீங்களே விஷமாக்கிக்காதீங்க. அவங்கள தண்டிக்கிற பொறுப்பை, அதற்கான மாபெரும் கணக்கை தீர்க்கிற பொறுப்பை முழுமையா ஈசன்கிட்டே ஒப்படைச்சிருங்க. சிவனோட மாறாத தர்ம சட்டம் தன் வேலையை சரியா செய்யும். அதுக்கான நீதி கிடைக்கிறத நீங்களே கூடிய சீக்கிரம் பாப்பீங்க. உங்க மனசை தூய்மையாக்குனதுக்கு அப்புறம் ஈசனோட 4வது கட்டளை உங்க அன்றாட வாழ்க்கையோட நேரடியா இணையுது. நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும், அது எவ்வளோ சாதாரணமானதா இருந்தாலும் சரி, அதை சிவனுக்கான ஒரு புனிதமான பூஜையா அர்ப்பணிச்சிடுங்க. சாப்பிடுற சாப்பாட்டுல, குடிக்கிற தண்ணிலன்னு எல்லாத்துலயும் சிவனையே நினைங்க. உங்க ஒவ்வொரு சுவாசத்திலையும் அந்த ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரம் கலந்துடணும். உங்க வேலையும் சிவனோட கட்டளையாவே நினைச்சு முழு மனசோட செய்யுங்க. ஈசனோட 5வது கட்டளை ஒரு அருமையான தத்துவம். வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற சின்ன சின்ன சறுக்கல்களையும் அவமானங்களையும் பார்த்து தோண்டு போயிடாதீங்க. தங்கம் எப்படி நெருப்புல சுடச்சுட தூய்மையா மின்னுமோ, அதே போல நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு கஷ்டமும் உங்களை அழிக்கிறதுக்காக வந்தது இல்லைங்க. அதெல்லாம் உங்களை புடம்போடுற நெருப்பு. உங்க உள்ளே இருக்கிற அசுத்தங்களையும் ஆணவத்தையும் சுட்டெரிச்சு உங்களை ஒரு தூய்மையான சிவபக்தனா மாத்துறதுக்காக அந்த ஈசன் நடத்துற திருவிளையாடல் தான் இது. இதை ஒரு புன்னகையோட ஏத்துக்கோங்க. கஷ்டங்களை எல்லாம் கடந்ததுக்கு அப்புறம் ஈசன் தன்னோட 6வது கட்டளையை நமக்கு தர்றார். தர்மத்தோட வழியிலிருந்து ஒருபோதும் விலகி போகாதீங்க. இதுதான் அது. நீங்க நேர்மையான முறையில உழைச்சு சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் உங்க வம்சத்தையே காப்பாத்துற மாபெரும் பொக்கிஷமா மாறும். ஆனா குறுக்கு வழியிலையோ ஏமாத்தியோ சேர்க்கிற பணம் மழை அளவா இருந்தாலும் சரி, அது அப்படியே சாம்பலாகிடும். ஈசன் உங்களுக்கு அள்ளித்தர்ற பணத்தை ஏழைகளோட பசிய போக்கவும் பயன்படுத்துங்க. ஈசனோட கைகள்ல நாம வெறும் கருவிதான் உணர்ந்து செயல்படுங்க. தர்ம வழியில நடந்தா மட்டும் பத்தாதுங்க. 7வது கட்டளையா திருமூலரோட இந்த ஆழமான திருமந்திர வரிகளை ஈசன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறார். உங்க மனித உடம்பு அப்படிங்கிறது நீங்க வெறும் இன்பங்களை அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட சதை பிண்டம் இல்ல. அது சிவபெருமான் வாழ்ற ஒரு புனிதமான ஆலயம். உங்க உடம்ப ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும் வச்சுக்கிறது தான் சிவபெருமானுக்கு நீங்க செய்யற மிகச்சிறந்த தொண்டு. உங்க மனசை எப்பவும் சிவ சிந்தனையால நிரப்புங்க. உங்களை வாட்டுற எந்த கொடிய நோயா இருந்தாலும் சரி, ஈசனோட பார்வையால, திருநீற்றின் மகிமையால அது பனி போல விலகி போயிடும். இப்போ ஈசனோட 8வது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டளைக்கு வரும். இந்த பிரணவ மந்திரம் இருக்கு பாத்தீங்களா? இது சாதாரணமா மனுஷங்க உணர்றதை தாண்டி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஆதி ஒளியோடு உங்க உயிரை நேரடியா இணைக்கிற ஒரு மாபெரும் சூக்ஷ்மம். உங்க காதுகள்ல ஒலிக்க போற இந்த நாதம் பல பிறவிகளா உங்களை தொடர்ற அஞ்ஞான இருளை மொத்தமா கிழித்தெறிய போகுது. இனிமே உங்க ஒவ்வொரு மூச்சும் வெறும் காத்தில்ல, ஓம் நமசிவாயா அப்படிங்கிற அந்த பேரொளியோட அதிர்வுகளோட நேரடியா கலக்க போகுது. இந்த 8வது கட்டளையோட மாபெரும் தொடர்ச்சியா நீங்க அடைய போற அந்த உன்னதமான அத்வைத நிலை என்ன தெரியுமா? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இயங்கிட்டு இருக்கிறது அந்த சிவபெருமானோட நடன அசைவுகள்லேருந்து தானே நீங்க உணர்ற ஒரு பெருவுண்மை தருணம் இது.
இந்த நிலையில உங்க அடையாளத்தையே மறந்து சிவத்தோட நீங்க இரண்டரை கலந்துருவீங்க. உலர இரைச்சல்களுக்கு நடுவுல அமைதியா கண்களை மூடி உங்க கவனத்தை குவிக்கும் போது அந்த சதாசிவனோட ஜோதி சொரூபம் உங்க மனக்கண்ல பிரகாசமா உலரத் தொடங்கும். இந்த மாபெரும் விழிப்பு நிலையை நீங்க அடைஞ்சதும் ஈசன் உங்களுக்கு வழங்குற 9வது கட்டளை அசைக்க முடியாத, உடைக்கவே முடியாத ஒரு தெய்வீக பாதுகாப்பு கவசம். இனிமே நவக்கிரக தோஷங்களோ, உங்களை வீழ்த்த நினைக்கிற எதிரிகளோட சூழ்ச்சிகளோ, எந்த ஒரு கொடிய செய்வினைகளோ உங்க நிழலை கூட நெருங்க முடியாதுன்னு ஈசன் உங்களுக்கு உறுதியா வாக்கு தர்றார். அண்டத்தை ஆழ்ற அந்த ஈசனே உங்களுக்கு தேரோட்டியா வந்து உட்கார்ந்துட்டார். உங்களுக்கு முன்னாடி ஈசனோட சூலாயுதம் எப்பவும் உங்களுக்கு வழிகாட்டியா கம்பீரமா செல்லும். என் அன்பான சிவபக்தர்களே, இதுவரைக்கும் நாம பார்த்த 9 கட்டளைகளும் உங்களை ஒரு மாபெரும் உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கோம். ஆனா இப்போ இந்த தொகுப்போட முழுமையான உச்சக்கட்டமா உங்க ஒட்டுமொத்த பிறவியோட நோக்கத்தையும் நிறைவு செய்யற அந்த 10வது இறுதி கட்டளைய ஈசன் உங்களுக்கு வழங்க தயாராகிட்டார். தேவர்களாலும் முனிவர்களாலும் கூட எளிதில் அறிய முடியாத ஒரு மாபெரும் ரகசியம் இது. அது என்ன தெரியுமா? அதுதாங்க முக்தி. பிறவி பெருங்கடல்ல இருந்து கிடைக்கிற முழுமையான விடுதலை. பல கோடி பிறவிகளா நீங்க அனுபவிச்ச துன்பங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தன்னோட பொற்பாதங்கள்ல உங்களை சேர்த்துக்க ஈசன் முடிவு பண்ணிட்டார். சிவம் அப்படிங்கிற மாபெரும் பேரொளி மட்டுமே எங்கும் நிறைஞ்சிருக்குங்கிற உண்மைய உங்க ஆன்மா முழுசா உணர்ற தருணம் இது. பிறப்பு இறப்புங்கிற இந்த முடிவில்லாத சூழ்ச்சியிலிருந்து உங்க ஆன்மா நிரந்தரமா விடுபட்டு ஈசனோட இரண்டரை கலக்க போற மாபெரும் பயணம் தொடங்கிடுச்சு. இந்த மாபெரும் பேரின்பத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்க கடமை இந்த பூமியில இன்னும் அதிகமாகுதுன்னு ஈசன் சொல்றார். நீங்க பெற்ற இந்த அளப்பரிய ஒளிய இருட்டுல தவிக்கிற மத்தவங்களுக்கும் வழிகாட்டியா இருந்து வெளிச்சம் தரணும். நீங்க பார்க்கிற ஒவ்வொரு உயிரிலையும் ஈசனோட திருமுகத்தையே காணணும். உங்க வாழ்க்கை ஒரு மாபெரும் உச்சத்தை தொட்டாலும் சரி, உங்க மனசுல ஒரு துளி கூட ஆணவமோ அகங்காரமோ வந்துடவே கூடாது. நீங்க அடையிற அத்தனை வெற்றிகளும் ஈசன் போட்ட பிச்சைன்னு உணர்ந்து எல்லாம் ஈசன் செயல் அப்படிங்கிற முழுமையான பணிவோடு இருக்கணும். அன்பான பக்தர்களே, ஈசனோட இந்த மாபெரும் அருளையும் பாதுகாப்பையும் இப்போ முழுமையா உணர்ந்திருப்பீங்க. உங்க அசைக்க முடியாத பக்தியை வெளிப்படுத்துற விதமா ஒரு சின்ன விஷயத்த நீங்க செய்யணும். கீழே கமெண்ட்ஸ்ல ஓம் நமச்சிவாய அப்படின்னும் அல்லது தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னும் உங்க தூய்மையான கைகளால பதிவிடுங்க. இது வெறும் எழுத்து இல்லைங்க, நீங்க ஈசனோட திருவடிகள்ல சமர்ப்பிக்கிற மலர்களுக்கு சமமான ஒரு புனிதமான காணிக்கை. இது இன்னும் பல பக்தர்களுக்கு இந்த ஆசிர்வாதம் போய் சேர ரொம்ப உதவியா இருக்கும். இறுதியா ஒரு கேள்வி, இது உங்களை ஆழமா சிந்திக்க வைக்கட்டும். ஈசனோட அருளார்ந்த பார்வையில விழுந்த எந்த உயிரும் விழுந்ததா சரித்திரமே இல்லைங்க. உங்க கவலைகள் வலிகள் எல்லாத்தையும் அந்த கங்காதரன் கிட்ட ஒப்படைச்சிட்டு எந்த ஒரு சலனமும் இல்லாம முழுமையான நம்பிக்கையோடு அந்த பரமேஸ்வரனோட திருவடிகளையே சரணடைஞ்சிடுங்க. உங்களுக்கு வெற்றி, நிம்மதி, பரிபூர்ண ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்க அந்த சர்வலோகநாதன் அருள் பாலிச்சிட்டார். என்றென்றும் அந்த ஈசனோட கருணை நிழல்ல சந்தோஷமா வாழுங்க. நான் உங்க தர்ஷு. இது போல உங்களை ஆன்மீகத்தின் ஆழத்துக்கு அழைச்சிட்டு போற இன்னொரு அருமையான தொகுப்புல உங்களை சந்திக்கிறேன். சிவாய நம.